மக்களுக்கு குட்டி கதை. கழுதை நிறைய வயிறு நிறைய புல்லை சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. புளி பார்த்து கேட்டுச்சு, என்னப்பா சாப்பிட்டு வரேன்னு கேட்டதுக்கு, நான் புளி சாப்பிட்டு வரேன், நீ புளி சாப்பிட போய். உடனே புளி சொல்லிச்சு, நான்லாம் புளி பசிச்சாலும் புளி திங்க மாட்டேன் அப்படிச்சான். சரி 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 நீ சாப்பிட மாட்டல, இப்போ புல் என்ன கலர்னு சொல்லி கேட்டிருந்துருக்கு. உடனே இப்போ புளி சொல்லிச்சு, நாங்கள் புல்லை திங்காட்டி எங்களுக்கு கலர் தெரியும்ப்பா, அது வந்து க்ரீன் கலரு பச்சை கலர்னு சொல்லிச்சான். உடனே கழுதை சொல்லிச்சான், யார் சொன்னது பச்சை கலர்னு, நான் சாப்பிட்ட புல் புழு கலர்னு வச்சான். 2 பேத்துக்கு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரமாக. அப்புறம் விறுவிறுன்னு காட்டில் இருக்க சிங்கராஜாவில் போயிட்டாங்க. ராசா ராசா பாருங்கள் ராசா, திட்ட புல்லை வந்து பச்சை கலரில் புழு கலர்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னா கழுதை சொல்லுது, ஆமாம் நான் சாப்பிட்ட புல்லோட கலரு புழுதான்னு சொல்லிட்டு இருக்குது. சிங்கம் அதை கேட்டு வந்துட்டு, அப்படித்தான் உண்மையிலேயே சாப்பிட்ட புல்லோட புழு கலர் தானே, வெரி குட், உண்மையிலே அது வாப்பா புல்லோட கலர் வந்து புழுதையானி போயிட்டு வாப்பான்ட்டு அனுப்பிடுச்சு. புளியை பார்த்து சொல்லிச்சான், இனிமேல் நீ வந்து இந்த காட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, யார் கூட ஒரு மாதம் பேசக்கூடாது, அதான் உனக்கு தண்டனை. உடனே புளி சொல்லிச்சான், உண்மையிலேயே சொல்லுங்க ராசா, இந்த புல்லோட கலர் என்ன பச்சை தானே, அப்புறம் எதுக்கு அந்த அவன்கிட்ட போய் நீங்கள் புழு கலர்னு சொல்லி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சிங்கம் சொல்லிச்சான், அட அறிவு கட்டவனே, ஒரு சிலர் வந்து நம்மகிட்ட ஆகாமல் போகாதுக்குள்ள ஒரு சில விஷயத்துக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது தப்புனே தெரியும், ஆனாலும் என்ன செய்வாங்க, கழுத மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது. பண்ணினோம்னா நம்ம உடம்பும் மனசும் ஆயுளும் அம்புட்டு ஒன்றும் இல்லாமல் போகும். ரியல் லைஃப்பில் இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிச்சான் அட்வைஸு. கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க.